டாக்டர், எனக்கு ஹிப் ஜாயிண்ட்ல பயங்கரமா பெயின் இருக்கு டாக்டர். என்னால கால் எடுத்து வச்சு நடக்க முடியல. பைக்ல கால் மேல தூக்கி போட்டு உட்கார முடியல. நான் கொஞ்ச நாள் வரைக்கும் ஸ்டீராய்டு எடுத்திருக்கேன். ஈவன் கோவிட் டைம்ல கூட ஸ்டீராய்டு எடுத்ததுக்கு அப்புறம் தான் டாக்டர் இந்த மாதிரி ஆயிடுச்சு. டாக்டர் கிட்ட எக்ஸ்ரே எடுத்துட்டு போய் காமிச்சா சர்ஜரி பண்ணணும்னு சொல்றாங்க. கேட்டா இந்த இடுப்புல இருக்கக்கூடிய இந்த தொடை எலும்புல மேல் பகுதியில ரத்த ஓட்டம் இல்ல, எலும்புல தேய்மானமாக ஆரம்பிச்சிருச்சு, அதனால ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேஷண்ட் வருவாங்க. சோ அவங்களுக்கு சர்ஜரியே பண்ணாம நாம கம்ப்ளீட்டா எப்படி ரெக்கவரி பண்றது அப்படிங்கறத பத்தி டீடைலான உங்களுக்கு ஒரு வீடியோ எக்ஸ்பிளனேஷன் தான் நான் இதுல கொடுக்க போறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடுப்பு பகுதி இருக்கு இல்லையா, இந்த இடுப்பு பகுதிக்கு போகக்கூடிய இரத்த குழாய்கள் ரொம்ப குட்டியா இருக்கும். அதை நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் நம்மளுடைய நார்மலா இருக்கக்கூடிய இந்த தொடை எலும்பு. இந்த தொடை எலும்பு போய் இங்க போய் இடுப்பு எலும்போட ஜாயிண்ட் ஆகுங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இரத்த குழாய்கள் ரொம்ப குட்டி குட்டியா சப்ளை ஆகும். இங்க சப்ளை ஆகி இந்த டாப் ஏரியா இருக்கு இல்லையா, இங்க லிகமெண்டம் டீரிஸ்னு சொல்லிட்டு ஒரு சின்ன லிகமெண்ட் இருக்கும். அந்த லிகமெண்ட்டுக்கு சப்ளை ஆகக்கூடிய இரத்த குழாயில ப்ராப்பரா ரத்த ஓட்டம் இல்லாதனால அந்த லிகமெண்ட் முதல்ல டேமேஜ் ஆகும். நம்மளோட நார்மல் எலும்பு இப்படி இருக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு போய் இந்த மாதிரி பாதியா மாறிடும். இப்படி ஆகும் போதுதான் நமக்கு ஒரு சிம்டமா வர ஆரம்பிக்கும். என்னென்ன சிம்டம்னு நான் கிளியரா சொல்றேன், கேட்டுக்கங்க. இப்போ முதல்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகக்கூடிய சிம்டமே பெயின் தாங்க. இந்த பர்டிகுலர் இடத்துல பெயினா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த பெயினை இக்னோர் பண்ணிட்டே இருக்கும் போது அவங்க நடக்கும் போது கொஞ்சமா தாங்கி நடக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே அந்த இடத்துல கால் எடுத்து வைக்கும் போது ரொம்ப பெயின்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவாங்க. பேஷண்ட்ல டாக்டர் என்னால பைக்ல கால் தூக்கி போட்டு உட்கார முடியலன்னு சொல்லுவாங்க. ரீசன் என்னன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரத்த சப்ளை நிக்கிறதுனால இந்த எலும்புக்கு இருக்கக்கூடிய இடைவெளி கம்மி ஆகும். இந்த போன் ப்ராப்பரா ஸ்ட்ராங்கா இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிட்டு வரும். ஸோ அதனால அதனோட மூவ்மெண்ட் ஃபைனல் ஸ்டேஜ் ஆக என்ன ஆகும்னா கம்மி ஆகிட்டே வரும். ஸோ அதை பெயின் இருக்கும் போதே ப்ராப்பரா கவனிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. இதுல அடுத்த முக்கியமான சிம்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களால கீழே உட்கார்ந்து சமணம் போடவே முடியாதுங்க. உட்கார்ற மாதிரி போவாங்க, அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ் ஆனோன்னா பெயின் ஆனதுக்கு அப்புறமா எந்திரிச்சிருவாங்க. அதுக்கு மேல முடியல டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் சில பேஷண்ட்னால சமணம் போட்டு உட்கார முடியும், ஆனா எப்படி உட்காருவாங்க அப்படிங்கறத காமிக்கிறேன். இப்போ நார்மலா நம்மளால இந்த மாதிரி சமணம் போட்டு உட்கார முடியும்னு வச்சுக்கோங்களேன். இன்கேஸ் ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் இருக்கு அப்படின்னா அவங்க எப்படி உட்காருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படிதான் அவங்களால உட்கார முடியும். காலை கிட்ட உடம்போட எடுத்துட்டு வர முடியாது. ட்ரை பண்ணி சமணம் போட சொன்னா கால் முட்டியை பிடிச்சுக்குவாங்க. கால் கீழே தரையிலேயே அவங்களால வைக்க முடியாது. அந்த ஸ்டேஜுக்கு அவங்க போயிடுவாங்க. இப்போ நம்ம இப்படி உட்கார்ந்துட்டு நம்மளோட இடுப்பை ஆட்ட சொன்னோம்னா நல்லா ஆட்டுறதுக்கு அவங்களால முடியும். பட் ஆனா ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் இருந்துச்சுன்னா அவங்களால ஆட்ட முடியாது. இடுப்பை குறுக்கியே வச்சுக்குவாங்க. இந்த சைடும் அந்த சைடும் ஆட்ட முடியாது. காலை உடம்போட ஒட்டி எடுத்துட்டு போக முடியல டாக்டர்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. டாக்டர், நீங்க சொன்ன எல்லா சிம்டமும் எனக்கு இருக்கு டாக்டர், எனக்கு எதனால வந்துச்சு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. சோ முதல்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு குடிப்பழக்கம் இருக்கு அப்படின்னா குடிப்பழக்கத்தினால உங்களுடைய ரத்த குழாய் டேமேஜ் ஆகி அதனாலையும் இந்த எலும்புக்கு போகக்கூடிய ரத்த சப்ளை ப்ராப்பரா சப்ளை ஆகாம அதனாலையும் இந்த பிரச்சனை வரலாம். அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்தாலும் வரலாம். அடுத்த காமன் பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்டர் நான் கொஞ்ச நாளா ஸ்டீராய்டு எடுத்துக்கிட்டேன், நான் கோவிட் டைம்ல ஸ்டீராய்டு எடுக்க வேண்டியது இருந்தது, இல்ல எனக்கு மூச்சு திணறல் பிரச்சனை இருந்தது, இல்ல எனக்கு ஏதாவது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருந்துச்சு, அதனால நான் ஸ்டீராய்டு எடுக்க வேண்டியதா இருந்துச்சு, அதை எடுத்ததுனால இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இன்னும் சில பேர் பைக் ஓட்டும் போது எங்காவது விழுந்திருப்பாங்க, இல்ல நார்மலி ஸ்லிப் ஆகி வலிக்கு விழுந்திருப்பாங்க. அப்ப என்ன ஆகும்னா இந்த போன்ல இருக்கக்கூடிய இந்த நெக் ஃப்ராக்சர் ஆகும். சம்டைம் இந்த போனே கொலாப்ஸ் ஆயிடும். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் போதுதான் இந்த ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் நடக்கிறது. இந்த விழுந்திருந்தா அடிபட்டு இருந்தா ஒரு சைடு மட்டும் டேமேஜ் ஆகுங்க. ஆனா நீங்க ஸ்டீராய்டுனாலயோ ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னாலயோ இல்ல ரத்தம் ப்ராப்பரா சப்ளை பண்ணாதனால இல்ல குடிப்பழக்கத்தினால இந்த பிரச்சனை வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரெண்டு இடுப்பெலும்பும் உங்களுக்கு ப்ராப்ளம் பண்ணும். சோ டாக்டர் கிட்ட கொண்டு போய் காமிச்சோம்னா இந்த பந்து கிண்ண மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி வருவாங்க. சோ இதுக்கு முதல்ல நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சர்ஜரி இல்லாம உங்களோட லைஃப் டைம் ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய மூவ்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். சோ இதை சுத்தி பாத்தீங்கன்னா அதிகமா மசில்ஸ் பிளஸ் லிகமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அதனுடைய மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் இறுகாம டைட் ஆகாம ரத்த சப்ளை இல்லாம டைட் ஆகாம பாத்துக்கணும். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
நம்மளோட வீட்ல தாப்பால் டைட் ஆயிடுச்சு, ரொம்ப வருஷமா நம்ம யூஸே பண்ணல அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நம்ம அதை பிடிச்சு ஆட்டுவோம், ஆயில் விடுவோம், கிரீஸ் போடுவோம், இந்த மாதிரி பண்ணுவோம் இல்லையா? அதே போல இந்த ஜாயிண்டோட மொபிலிட்டி கம்மி ஆகும் போது கொஞ்சம் கொஞ்சமா மூவ்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண 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 பெட்டர் ஆயிட்டே இருப்பாங்க. நான் உங்களுக்கு வீடியோலயும் அட்டாச் பண்றேன். இப்போ நார்மலி என்கிட்ட வந்த ஒரு பேஷண்ட்டுக்கு ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் வந்த பேஷண்ட் எப்படி நடந்தாங்க, பிளஸ் அவங்களால எவ்வளவு தூரம் கால் தூக்க முடிஞ்சது, ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளோ தூரம் காலை வந்து தூக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டாச்மெண்ட்லேயே நீங்கள் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களால ஒரு 10 to 20 டிகிரி தான் காலை தூக்க முடியுது. ஆனால் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மூவ்மெண்ட் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், ப்ராப்பராக உடற்பயிற்சி கொடுக்கும் போது இதை வந்து முழுமையாக குணப்படுத்த முடியும். டாக்டர் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டா இதுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராப்பராக இந்த ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ்னா என்னன்னு ஒரு தெரிஞ்ச ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு இத பல வருடங்களா பார்த்துட்டு இருக்க ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு உங்களோட கண்டிஷனை சொல்லணும். அதுவும் அவங்களோட ஆல்டர்னேட்டிவ் மெடிசனை பிராக்டிஸ் பண்றாங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் கூட பெட்டரா இருக்கும். சோ சர்ஜரி இல்லாம அவங்க என்னென்ன வழிமுறைகள்ல வந்து உங்களை பெட்டர் ஆக்குறதுன்றத சொல்லுவாங்க. நாம நம்மளோட கிளினிக்ல பேஷண்ட் வராங்கன்னா ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுவோம். எந்த அளவுக்கு அவங்களுக்கு மூவ்மெண்ட் வருது, எந்த அளவுக்கு வராம இருக்கு, எந்தெந்த மூவ்மெண்ட் எல்லாம் வருது. சில பேஷண்ட் பாத்தீங்கன்னா காலை வந்து இந்த பக்கம் நவத்த சொன்னா அவங்களால தூக்க முடியாது. சில பேஷண்ட் பாத்தீங்கன்னா கால் வந்து உள்ள ஒட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப இவங்களுக்கு வந்து எந்த மசில் வந்து வீக்கா இருக்கு அப்படிங்கறத ப்ராப்பரா நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும். அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த மசிலுக்கு ஏத்த மாதிரி உடற்பயிற்சியை கொடுக்கணும். அதே போல பாத்தீங்கன்னா நேச்சுரோபதி, ஆயுர்வேதா இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனாலயும் உங்களோட ஹிப் மூவ்மெண்ட் அதிகமாகும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஓசோன் தெரப்பி மாதிரி பண்றதுனாலயும் நம்மளோட ஹிப் ஜாயிண்டோட மூவ்மெண்ட்டை அதிகப்படுத்த முடியும். ஏன்னா இது சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமும் நம்ம திரும்ப திரும்ப சர்ஜரி பண்றதுக்கான சிச்சுவேஷனும் வரலாம். எந்த டாக்டர்ஸும் இந்த சர்ஜரிக்கு வந்து நம்ம கம்ப்ளீட் ரெக்கவரி கொடுக்க முடியும் அப்படிங்கறத சொல்ல மாட்டாங்க. சோ அதனால சர்ஜரி வந்து நல்ல ஆப்ஷன் கிடையாது. ஆனா எந்த டிகிரில இருக்கீங்க, அதாவது எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கணும். முதல் ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னா அந்த முதல் ஸ்டேஜ் உங்களுக்கு இந்த இடத்துல வலி மட்டும் இருக்கும். ஆனா இந்த பகுதியை நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம்னா இப்ப 2 இடுப்பு எலும்பும் நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா பெயின் மட்டும் சொல்லுவாங்க. அடுத்த ஸ்டேஜ்ல உங்களோட எக்ஸ்ரேல இந்த படத்துல காமிச்சிருக்கு இல்லையா, அந்த மாதிரி சின்ன சேஞ்சஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். சோ கொஞ்சமா உங்களுக்கு வந்து தேய்மானம் அதுல வந்து காமிக்க ஆரம்பிக்கும், போனோட டேமேஜஸ் காமிக்க ஆரம்பிக்கும். அடுத்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா அந்த எலும்பு வந்து இன்னும் கொஞ்சம் கூட குழி ஆகிறத பார்க்க முடியும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா இந்த எலும்பு டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும், இதுக்கு மேல்புறமா இருக்கக்கூடிய எலும்பு டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். சோ இந்த மாதிரி எலும்புகள் டேமேஜ் ஆகிறத வச்சு அதை வந்து நம்ம 5 ஸ்டேஜா பிரிக்கிறோம். இத முதல் 3 ஸ்டேஜ்லயே நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா சர்ஜரியே இல்லாம நிச்சயமா தவிர்க்க முடியும். ஏன் அப்படின்னா இந்த எலும்பு கரைஞ்சு போக இந்த காலினோட ஹைட் வந்து கம்மி ஆயிடுங்க. இந்த கால ஹைட் கம்மி ஆகும் போதுதான் நம்ம சர்ஜரியே இல்லாம ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் அங்க வந்து டாஸ்கா இருக்கும். ஏன்னா பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு இன்ச் கம்மியான மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு சைடு அவங்க நடக்கிற மாதிரியும் ஒரு காலோட ஹைட் கம்மியான மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. இன்னும் சில பேஷண்ட் டாக்டர் எனக்கு பெயின் மட்டும் இருக்குது ஆனா நான் தாங்கி தான் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி 90% இந்த மாதிரி வருவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த தாங்கி நடக்கிற ஸ்டேஜ்ல இருந்து நம்ம கம்ப்ளீட்டாவே ரெக்கவரி நம்ம நேச்சுரலா ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணிட முடியும். ஆனா அவங்களோட எலும்போட ஹைட்டே கம்மி ஆயிடுச்சு, எலும்பே வந்து ஃப்ளாட் ஆயிடுச்சு, அவங்க 5th ஸ்டேஜ் போயிட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்டேஜில் தான் நம்ம அவங்கள வந்து கம்ப்ளீட்டாக நேச்சுரலாக ரெக்கவரி பண்ணுறது ரொம்பவே டஃப்பாக இருக்கும். ஸோ இதை பற்றின இந்த ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ், அதாவது கழுத்தெலும்பு தேய்மானம், கழுத்தில் டிஸ்க் பல்ஜ் ஆயிருக்கு, இடுப்பில் டிஸ்க் பல்ஜ் ஆயிருக்கு, இதை பற்றின எல்லா வீடியோவும் இதுக்கு முன்னாடியே டீட்டெயிலாக இதே போல் படம் வரைஞ்சி நான் போட்டிருக்கேன். வெரிகோஸ் வெயினுக்காகவும் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸும் நீங்கள் போய் பாருங்கள். அடுத்ததான் நான் என்ன கண்டிஷன் பற்றி பேசணும் அப்படிங்கிறதையும் கமெண்டில் போடுங்க. மேஜராக யாருக்கு என்ன கண்டிஷன் தேவையோ அதை பற்றி டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச். யாரை எந்த கண்டிஷன் பற்றி அதிகமாக கமெண்ட்ஸ் போடுறீங்களோ அந்த கண்டிஷனை பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோவில் இமீடியட்டாகவே வீடியோவாக போடுறேன். ஸோ ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா 9943152186 நம்பருக்கு தயவு செஞ்சு கால் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸையும் புக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.